கிருஷாந்தி கொலை வழக்கு விசாரணை தொகுப்பான வன்மம் நூல் அறிமுக நிகழ்வானது நேற்று யாழ் செம்மணி சந்தியில் இடம்பெற்றது. தமிழர் வாழ்வுரிமை மையத்தின் ஏற்பாட்டில் இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வானது இடம்பெற்றது. தமிழர்களுடைய வரலாறுகள் பிரிவுபடுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் நிகழ்காலத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், காரியங்களில் ஒன்று எங்களுடைய மாவீரர்களுடைய கல்லறைகளை இடித்து எதிர்கால தமிழ் தலைமுறையினர் வரலாற்றை அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த மாவீரர்களுடைய படுகொலைக்கு பின்னால் அவருடைய தாயும் தம்பியும் சாட்சியமற்ற போரை நடத்தி பல லட்சக்கணக்கான சமாதான புறாவாக வடகிழக்கு தேசத்திலே உள்வாங்கப்பட்டிருந்த காலத்திலே தான் அவர் ஒரு வல்லூராக தன்னை மாற்றிக்கொண்டு இந்த இனாளிப்பிலே இனப்படுகொலையிலே பாரிய ஒரு இனாளிப்பை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே இருந்த அரசியல் தலைமை சந்திரிகா அம்மையாரோடு நெருக்கமாக சமாதான பேச்சுவார்த்தைகளிலே இருந்து கொண்டு தமிழினத்துக்கு ஒரு தீர்வை நாங்கள் எடுத்து தருகிற ஒரு சூழலிலே இருந்து கொண்டிருப்பதாலே இந்த கிருஷாந்தி குமாரசாமியினுடைய படுகொலை சம்பந்தமான விடயங்களை அவரோடு பேசுவதற்கு எங்களுக்கு முடியாது. இந்த பேச்சுவார்த்தைகள் குழம்பிவிடும். ஆகவே இந்த குடும்பத்தினர், கிருஷாந்தி குமாரசாமியினுடைய குடும்பத்தினர், பூபாலன் என்கின்ற பிரபலமான யாழ்ப்பாணத்திலே மருத்துவ நிபுணராக இருந்து கொண்டிருக்கிற லக்ஷ்மண் அவர்களுடைய தந்தையார், அவர்கள் சட்டத்திறனியாக அந்த குடும்பத்தவர்கள் அவரை நியமித்து அவர் இந்த அரசியல் தலைமைகளிடம் சென்று வினவிய பொழுது அவருக்கு கிடைக்கப்பெற்ற மறுமொழி, நாங்கள் இப்ப வள்ளத்தை ஆட்டக்கூடாது. இந்த செம்மணியில் 11 இராணுவத்தினரினால் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட கிருஷாந்தியை மையப்படுத்தியதாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக இந்த புதைகுழிக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அல்லது இதுவரைக்கும் கண்டெடுக்கப்பட்ட செம்மணியில் இருந்து 220க்கும் அதிகமான அந்த உறவுகள் யாவருக்கும் சேர்த்த ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றேன். நாங்கள் இது ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியாக சுருக்கிவிட முடியாது, ஒரு நூல் வெளியீட்டின் நிகழ்ச்சியாக சுருக்கிவிட முடியாது. தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வதற்கான ஒரு புள்ளியாக அல்லது ஒரு இடைப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கருத வேண்டும். அவ்வாறுதான் நானும் இதனை பார்க்கின்றேன். இங்கு இலங்கை அரசாங்கம் புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய ஜேவிபி மிக நாசூக்காக தமிழ் மக்களிடமே இருக்கக்கூடிய விடுதலை உணர்வை அல்லது இந்த விடுதலை உணர்ச்சியை களைந்து கொண்டிருக்கக்கூடிய அதே சமயம் எங்களிடம் இருக்கக்கூடியவர்களும் முன்னெடுக்க வேண்டிய இந்த தேசிய விடுதலை போராட்டத்தை, எழுச்சியாக கொண்டு செல்ல வேண்டிய போராட்டத்தை மடைமாற்றி திசை திருப்பி தணிவிக்கின்ற கைங்கரியங்களில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நெருப்பை தக்க வைத்து அணையாமல் அடுத்த தலைமுறைக்கேனும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது என்கின்றதை நாங்கள் முதலில் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நூல் வெளியீடு என்பது அல்லது இந்த நூல் அறிமுகம் என்பது இந்த இனப்படுகொலைக்கான சாட்சியங்களை நாங்கள் ஊரூராக கிராமங்களாக கொண்டு சென்று எங்களுடைய மக்களுடைய மனத்தில் இது தொடர்பான பதிவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது. எத்தனையோ வகையான ஜனநாயக போராட்டங்கள் இருக்கின்றன. ஹர்த்தால் போராட்டமும் ஒரு போராட்டம் தான். அது தலைவர்கள் நோகாமல் அழைப்பு விடுகின்ற போராட்டம். கையெழுத்து போராட்டமும் போராட்டம் தான். சந்தையில் நின்று நாங்கள் வாங்கலாம், கையெழுத்து வாங்கலாம், ஆயிரக்கணக்கான கையெழுத்துக்களை வந்து வாங்கிவிட்டு போகலாம். ஆனால் பொங்கு தமிழ் போன்று, எழுக தமிழ் போன்று, பொத்துவியில் இருந்து பொலிகண்டி வரைக்குமான ஒரு பாரிய மக்கள் திரளை கூட்டக்கூடிய போராட்டங்களினால் தான் நாங்கள் தேசமாக திரளுகின்றோம் என்கின்றதனை இந்த உலகுக்கு காட்ட முடியும். இந்த எந்த கட்சி அல்லது எந்த அரசியல் தலைவர்கள் அதற்கு தயாராக இருக்கின்றார்கள்? இருந்த இடத்தில் இருந்து ஹர்த்தால் அறிவிப்பு விடுவதும், மக்கள் கூடுகின்ற இடங்கள்
ஒரு பொழுதும் தேசமாக எங்களை திரளச் செய்யாது என்கின்றதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.